ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி குக்கர் கேஸ்கட் இருக்கும் இல்லையா? அது எடுத்துக்கலாம். அதுல என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி வூலன் த்ரெட் இல்லன்னா வேற எந்த த்ரெட் உங்ககிட்ட இருக்கோ அத எடுத்து சுத்திடுங்க. நான் ஒயிட் கலர் பிரிஃபர் பண்றேன். நீங்க எந்த கலர் பிரிஃபர் பண்றீங்களோ அத எடுத்துக்கோங்க. இப்போ இத ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம சுத்தி அழகா எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி செலஃபன் டேப்லாம் சுத்தி இருக்கோம் இல்லையா? அந்த ரோல் எடுத்துக்கிறோம். அதுல நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிடுங்க. ஈக்குவலா அளவு பார்த்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்ல ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதே மாதிரி கேஸ் கட்டுலயுமே அந்த கீழ இருக்கிற இடத்துல ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதையும் இதையும் 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, இந்த மாதிரி அழகா இதுல இன்சர்ட் பண்ணிட்டா, ரொம்ப சூப்பரா இது ஒட்டிடும். இந்த கார்ட்போர்ட்ல நல்லா டீப்பா கட் பண்ணீங்கனாலே அது நல்லா ஃபிட் ஆயிடும். அடுத்து இதுல ஒயிட் பெயிண்ட் இந்த மாதிரி அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபோம் கிளே எடுத்துக்கோங்க. இந்த கிளேவை எடுத்துட்டு இதுல நம்ம பியூட்டிஃபுல்லான ஃப்ளார்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பால்ஸ் அதெல்லாமே பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க. இதுல இந்த மாதிரி பெயிண்ட் பிரஷ் வச்சு இந்த மாதிரி ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டா இந்த பிரஷ் வச்சு இந்த மாதிரி பேக் சைட் ஆஃப் த பிரஷ் வச்சு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இதுல எப்படி அழுத்தி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சின்ன ஒரு கான்கேவ் டெக்ஸ்டர்ல நமக்கு இதுல அழகா ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிரியேட் ஆகும். இதே மாதிரியே கிளே எடுத்துட்டு அடுத்து ஒரு சின்ன ரோஸ் நம்ம பண்ணிடலாம். ஃப்ளார் இப்போ ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கான லீஃபும் நம்ம ரெடி பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கேஸ்கெட் ரிங்ல இந்த கம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி லீஃப் அண்ட் ரோஸ் அதுக்கப்புறமா இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸையும் இப்போ கியூட்டா அசெம்பிள் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா இதே மாதிரியே கம் யூஸ் பண்ணி நீங்க அசெம்பிள் பண்ணிட்டு, அந்த டாட்ஸ்க்கு நடுவுல பெர்ல் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃப்ளாரா வச்சு முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம் அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபுல்லா கிரீன் கலர்ல சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு, மறுபடியும் பெயிண்ட் பிரஷ் யூஸ் பண்ணி அதுல சின்னதா ஹோல் கிரியேட் பண்ற மாதிரி பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால பேலன்ஸ்டா இன்னொரு பக்கம் அழகா நமக்கு இப்படி ரெடி ஆயிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பால்ஸ், சென்டர்ல ஒரு சின்ன புஷ் வித் பிரஷ். அப்புறம் இந்த மாதிரி நம்ம லேஸ் வந்து இந்த பேஸ்ல ஒட்டிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் நல்ல ரோஸ் கலர்ல எடுத்து இதுல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இது இல்லைன்னா நீங்க கிளேவே கூட இந்த மாதிரி பாலா ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் பெயிண்ட் எடுத்து இந்த ரோஸ்க்கு நம்ம டெக்ஸ்டர் மாதிரி கொடுத்தோம்னா க்ளோயிங்கா ரொம்ப அழகா இந்த ரோஸ் அப்படின்றது நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த பேர்ல் கலர் கொடுக்கும் போதே இதோட லுக் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஸ்பார்க்லிங்கா அழகா இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் 25 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கேஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு த்ரெட்டை வந்து இதுல இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு, அப்புறமா அந்த மூடி போட்டு அதை மூடிடுறோம். ஸோ மூடி போட்டது மூடிட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, லேஸ் வச்சு இந்த லேம்ப்ல அப்படியே வந்து அட்டாச் பண்ணி இந்த த்ரெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த கேஸ்கட்ல இதை நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ அது ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி நம்ம இந்த லேம்ப் முழுக்க லேஸ் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, லேஸ்லயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு 2 லேயரையுமே இந்த மாதிரி நம்ம அழகா ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டிட்டோம்னா அந்த நூலுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கேஸ்கட்ல இதை இப்ப டை பண்ணிடலாம். ஸோ லைட்டை டை பண்ணியாச்சு. இப்போ இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சி லைட் ஆன் பண்ணாம ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த பேஸ்ல இருக்கிறதுல நீங்க உங்க கீ செயின் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்க இயரிங் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டோட இப்ப பார்க்கலாம். எவ்வளோ கியூட்டா இருக்கு இல்லையா இது? ஸோ இந்த கீழ அந்த செல்லோ டேப் ரிங் இருக்கு இல்லையா? அந்த கார்ட்போர்ட்ல அந்த இடத்துல நீங்க கீ செயின் வச்சுக்கலாம். உங்களுடைய ஜுவல்லரீஸ்லாம் இருக்கும் இல்லையா? அது கூட நீங்க அழகா உங்க டேபிள்ல வைக்கும்போது ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். சரியா? டேபிள் டெக்கரா இதை யூஸ் பண்ணும்போது கூடவே ஒரு ஆர்கனைசராவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் அண்ட் ஒரு சூப்பரான ஷேப்ல இந்த கியூட்டான ஹோம் டெக்கர் அப்படின்றது லைட்டோட ரெடி ஆயிடுச்சு. நைட்டு நீங்க இதை ஒரு டேபிள் லேம்பா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளோ கியூட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இதுல உங்களுக்கு ரோஸ் பிடிச்சிருக்கா, இல்ல லீஃப் பிடிச்சிருக்கா, இல்ல இந்த லைட் பிடிச்சிருக்கா, இல்ல இந்த கேஸ்கட்டை நம்ம யூஸ் பண்ண விதம் பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கீழே எங்களுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான ஒரு பொருளை எடுத்து அதை ரீயூஸ் பண்ணி ஒரு அழகான கிராஃப்ட் ஐடியாவையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.